ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி காலையில் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு கடைக்கு கிளம்பலாங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, ரைஸு, பச்சைப்பயிறு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அடுத்து ஆப்பிள் ஜூஸ். இதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போது நம்ம அடுத்ததாக கடைக்கு கிளம்பலாமுங்க. இன்றைக்கி நாள் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது. வாங்க கடைக்கு போகலாம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடைக்கு வந்துட்டேங்க. கடைக்கு வந்தோடனேயுமே பரோட்டா மாஸ்டர் காலையில் வேலைக்கு வந்துட்டார். பரோட்டா போட்டிருக்கிறாரு நான் வரும்போதே. அடுத்தது சைனீஸ். அனிருத் என்ன பண்ணுறான்னு கேட்கலாம். அனிருத் இன்றைக்கி வேலைக்கு வரலையாம்மா. ஏன்னு கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. அனிருத் வரல. பாக்கி யார் வரலன்னு பார்க்கலாம், யார் வந்திருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. அடுத்தது அனிருத் வரல. கடைக்குள்ளே வந்தால் நம்ம பிரபு நார்மலாக நம்ம வேலையை தொடங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் அனிருத் ஏன் வரல அப்படிங்கிறத நம்ம அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வேலைக்கு வந்திருக்குறாங்க. நான் வரும்போது ஆர்டர் வந்தது, பிரியாணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க அம்மா. அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா அனிருத் வேலைக்கு வரலையாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, அனிருத்துக்கு தலை சுற்றுதாம்மாங்க. ஏங்க நைட்டெல்லாம் விடிய 24 மணி நேரம் ஃபோன் பேசினா ஒருத்தனுக்கு தலை சுற்றாது என்ன சுற்று? தலை சுற்றுது, வயிறு வலிக்குதாம்மா, தலை வலிக்குதாம்மா, வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்தது நம்ம வேலை. நேற்று என்னோடய வீடியோவில் நான் பரோட்டா போட்டு கொத்து பரோட்டா போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நூடுல்ஸு நான் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல சுடுதண்ணி வச்சாச்சு. சுடுதண்ணி வச்சு நூடுல்ஸ் பாக்கெட் நூடுல்ஸ் போட்டாச்சு அடுப்பில். நூடுல்ஸு வேகுதுங்க. வேகும்போது கொஞ்சம் ஆயிலும் அதுக்கப்புறம் நம்ம வினிகர் அந்த மாதிரி கொஞ்சம் விடணும். அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது இருக்குது. இப்போ நூடுல்ஸ் வந்துருச்சு, வடித்து நம்ம எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பு பற்ற வைக்கலான்னு போய் அடுப்பு பற்றாச்சா, அடுப்பு பற்றவே மேயுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சா அடுப்பு பற்றிடுச்சுங்க. சரி, அடுப்பு லைட்டாக ஸ்பீடாக வச்சுட்டு இப்போ நூடுல்ஸ் பார ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் விடணுங்க. ஆயில் விட்டு கொஞ்சம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் முட்டை போடலாம். ஒரு முட்டை, முட்டை போட்டு கரண்டி எடுத்து நல்லா முட்டை ஃப்ரை ஆகிற அளவுக்கு வணக்கணும் நூடுல்ஸுக்கு. நூடுல்ஸ் நான் எப்படி போடுறேன்னு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் போடலாங்க. வெங்காயம் அனிருத் தம்பி கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் காயெல்லாம் போட வேண்டியதான். நம்ம கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாம் தான் போட போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன காய் இருக்குதோ அந்த காயெல்லாம் போட்டுக்கலாங்க. நான் இந்த காய் தான் போட்டேன் இன்றைக்கி. அதுலேயே நம்ம வெஜ்ஜு நூடுல்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள் மட்டும் போட்டுக்கலாம். முட்டை ஆட் பண்ணக்கூடாது. முட்டை ஆட் பண்ணாத வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டு ஆயில் விட்டு கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். வெஜ்ஜு நூடுல்ஸ் போடுறதுன்னா இதுக்கு நம்ம ஆயில் தான் விட்டுருக்குறோங்க. வெஜ்ஜு அப்படின்னா கொஞ்சம் நெய் விட்டால் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே காய் எல்லா காயும் போட்டு நல்லா வணக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். ஹோட்டலுக்காக தனியாக நூடுல்ஸ் தான் நம்ம பாயில் பண்ணியிருக்கிறோம். இது வாங்கி செஞ்சாலும் வீட்டுக்கு சூப்பராக இருக்கும். காயெல்லாம் நல்லா வணங்க வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த கடாய் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது பார்த்துக்குங்க. என்னால் தூக்கவே முடியல. சைனீஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்களாம்மா, இந்த கடாய் இருக்கலாம், அந்த கடாய் நிறையா மண் போட்டுக்குவாங்களாம்மா. மண் போட்டு 2 கையிலையும் தூக்கக்கூடாது. ஒரு கையில் தூக்கி ஒரே கையில் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பண்ணணுமாம்மா. அதில் போட்டிருக்கிற மண் ஒரு சட்டி ஒரு சொட்டு மண் கூட கீழே விழக்கூடாதாம்மா. அப்படி கீழே விழுந்துட்டா சைனீஸ் மாஸ்டர் ஆக முடியாதாம்மா. நான் அது வரைக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும்மா சைனீஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா. எனக்கு இது யார் சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சைனீஸ் மாஸ்டர் தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே சைனீஸில் நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கடாய் எடுத்து ஒரு கையில் மணல் போடுவாங்களாம்மா. மணல் போட்டு இந்த மாதிரி பண்ணணுமாம்மா. ஆனால் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. இந்த கடாயை நம்மளால் தூக்கவே முடியல.
அதுக்கப்புறம் சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்குறாங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிக்கன் போட்டு அந்த சிக்கனும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. நூடுல்ஸ் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாங்க. நான் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அளவான காரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறனால கொஞ்சோண்டு உப்பு, பெப்பர் தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் உப்பு, பெப்பரு, லைட்டாக சிக்கன் மசாலா மட்டும் போட்டுக்கிறேன், வேறு எதுவும் போடலைங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நான் கடையில் போடலாம், எப்படி செஞ்சால் உங்களை எந்த மாதிரி ஐட்டம் கடையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி நாளைக்கு ஒரு டிஷ் போட்டு காமிப்பேன். இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு கையில் தூக்க முடியல, 2 கையிலையும் சேர்ந்து தூக்கி கடைக்கெல்லாம் போனால் நம்ம பார்க்குற இடத்துல சைனீஸ் மாஸ்டர் அப்படியே கரண்டி வச்சு சட்டு சட்டு சட்டுன்னு அடித்து தூக்கி ட்ரை பண்ணுவாங்க. அது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை தான். அந்த கடாயை தூக்குறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போது நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடாயை எடுத்து கிண்டி கிண்டி எப்படியோ சூப்பரமாக போட்டோணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கீழே விழுந்துச்சு, அப்புறம்லாம் சரியாயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சுட சுட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சரி, யாருக்கிட்டையாவது கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம் அப்படிங்கும்போது சரி சைனீஸ் போட்டிருக்கிற ஹெல்ப்பரையே கூப்பிடுவோம், அவனையே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு அவனுக்கே கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு டே பாடுறா அக்கா நூடுல்ஸ் போட்டிருக்குற, நீ போடுற நூடுல்ஸுக்கு நான் போடுற நூடுல்ஸுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு அவனுக்கு கொடுத்தேன். அடுத்தது நானும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி சாப்பிட்டேன். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துச்சு. இது முதல் தடவை போடுறது அப்படிங்கிறனால அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. கடையை வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இன்றைக்கி.